கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண வெஜிடபிள் சுரக்காய், கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பூண்டு, மஞ்சத்தூள் இதை கரெக்டாக ஒரு 4 to 5 விசில்ஸ் அப்போ தான் நல்லா குக் ஆகும். சுரக்காய் வந்து ஒரு பெரிய சுரக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி 2 சின்ன சின்னதாக இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச பருப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் குழம்புத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சா போதும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே தாளிக்கணும். அவ்வளோதான், கூட்டு ரெடி. சுரக்காய்க்கு பதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ சுரக்காயில் நல்லா தண்ணி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ண போதே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போதே இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். தாளிப்புக்கு வந்து நான் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டா கூட்டு ரெடி. இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கூட ட்ரை பண்ணலாம்.